இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதைக்களமே 1600கள் நடக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த டைம்ல கோவால ஆட்சியில இருக்க திகாமன்னு சொல்ற ஒரு மன்னன் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ட ஆண்டுகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல எதிரி நாட்டு படைகள் அவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், ஆயுதங்கள எடுத்துட்டு அவங்கள மறுபடியும் தாக்குறதுக்காகவும், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கப்பல்ல ஏறி தப்பிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா, அவரோட அரண்மனைக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நிலவறையில ஏகப்பட்ட தங்க புதையல் இருக்கு. அந்த புதையல அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மந்திரவாதிகள கூப்ட்டு சடங்கெல்லாம் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த மந்திரவாதி என்ன சொல்றான்னா, அந்த மன்னன் கீழ வேல பார்க்குற மோகன்லால பூதமா மாத்தி அந்த புதையலுக்கு காவலுக்கு வைக்கணும். உங்களோட ரத்த பந்தம் வந்தா மட்டும் தான், அந்த புதையல ஒப்படைச்சா மட்டும் தான் அவனோட சாபம் விடுதலை ஆகும்னு சொல்ட்டு, மோகன்லால பூதமா மாத்தி அங்கேயே உட்கார வச்சுட்டு போனவங்க தான் கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சும் அவங்களோட ரத்த பந்தம் யாரும் வராத டைம்ல, அந்த மன்னனோட ரத்த பந்தமான படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில அந்த நிலவறைக்குள்ளேயும் இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? அந்த பொண்ணு வந்தனால அந்த